என்னன்னா 19-20 அதிகாரத்தில் நிரந்தரமான ஒரு மீட்பை அவர் கொடுக்கிறார். நிரந்தரமான மீட்புன்னா அதற்கு மேலே அவன் வருவதில்லை. சோதனைக்காரன் அதற்கு மேல் வருவதில்லை. அவன் நிரந்தரமா அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறார். ஏன்னா இத்தனை நாட்களாக நீ பலவிதமான துன்பத்திற்குள்ள போன, சோதனைக்குள்ள போன, உன்னை அநேக துன்பம் அநேக சோதனை உன்னை தாக்கினது. ஆனால் இனிமேல் சோதனைக்காரனுக்கு என்ன பண்றாரு? ஒரு முடிவை கட்டுறார். அவன் உனக்கு விரோதமாய் செயல்பட முடியாது. ஏன் தெரியுங்களா அந்த நிலை கொண்டு வராரு? The church has been tested to the maximum to believe that they have been redeemed. அந்த சபையானது சோதனையினுடைய உச்சகட்டம் வரை சென்று தன்னை என்ன நிரூபித்திருக்கிறது என்றால், நாங்கள் தேவனுடைய ஜனம் என்று நிரூபித்திருக்கிறது.